அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்ஓஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜிடி கான்செப்ட், அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பியில் வெளியிட்டிருக்கிற ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்ஸ், அது மட்டும் இல்லாமல் குரூப் 4, அடுத்து பார்த்திங்கன்னா வேறு என்ன எக்ஸாம் போட்டிருந்தாலும் ஓகேவா, காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு சைக்காலஜி, அதாவது ஆப்டிடியூட் பகுதியிலேருந்து ஒன்று பார்க்க போகிறோம். இது எல்லா எக்ஸாம்லையும் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அந்த வகையில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன டாபிக்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வடிவியல் உருவங்களை கண்டறிந்தல், கவுண்டிங் த ஜாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ், அதாவது படங்களில் எண்ணிக்கைன்னு சொன்னால் உங்களுக்கு புரியும் ஓகேவா. ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதில் எத்தனை முக்கோணங்கள், எத்தனை சதுரங்கள், எத்தனை செவ்வங்கள் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த சமத்தில் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். முதல்ல அதை பற்றி கொஞ்சம் விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க, அதை வாசிட்டு நம்ம வந்து கணக்குகள் போவோம் ஓகேவா. இவ்வகையில் வடிவியல் உருவங்களின் சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், அரைவட்டம், சரிவகம், இணைகரம் இசற்ற அந்த மாதிரி நிறைய வடிவங்கள் இருக்குது. அந்த எண்ணிக்கையை நீங்கள் வந்து கண்டறிய வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பின்வரும் 3 முறைகளில் பொருத்தமான ஒன்றை பயன்படுத்தி வடிவியல் உருவங்களின் எண்ணிக்கையை கண்டறியலாம். சூத்திரங்களை பயன்படுத்தி, யூசிங் ஃபார்முலே பயன்படுத்தி கண்டறிதல். அடுத்து பார்த்தீங்கன்னா கைமுறையாக கண்டறிதல், மேனுவல் கவுண்டிங், அதாவது கையால் எண்ணி கண்டறிதல். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா சூத்திரங்கள் மற்றும் கைமுறையாக இணைத்து வடிவியல் உருவங்களை எண்ணி கண்டறிதல். இந்த 3 மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வடிவங்களை கண்டறியலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம், முதல்ல ஃபார்முலா யூஸ் பண்ணி, ரெண்டாவது மேனுவல் கவுண்டிங், அதாவது கையால் எண்ணி கண்டுபிடிக்கிறது. ரெண்டு பார்த்திங்கன்னா மேலே சொன்ன 2 முறை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி 3 முறைகளை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலா கொடுத்துருக்காங்க ஓகேவா. இந்த பாருங்கள், அது முதல்ல வடிவியல் உருவங்கள், இது பார்த்திங்க அப்படின்னா வரிசை களம் சமமாக இருந்தால், வரிசை களம் சமம் இல்லாமல் இருந்தால், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த இதில் உள்ள அந்த வடிவங்களை நீங்கள் கண்டறியலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா எக்ஸாம்லையுமே ரொம்ப டஃபாக கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்து கையிலே எண்ணி போடுற மாதிரி தான் கொடுப்பாங்க ஓகேவா. ஒரு சில கணக்குகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃபாக கேட்பாங்க. அதுக்கு தான் நீங்கள் இந்த சூத்திரங்கள் பயன்படுத்தி போடுற மாதிரி இருக்கும். முதல்ல சதுரங்களின் எண்ணிக்கை. ஒருவேளை அந்த அதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் வந்து கட்டங்கள் வந்து சமமாக இருந்தால் நீங்கள் வந்து n×n+1 2n+1 டிவைடட் பை 6 அப்படிங்கிற அந்த ஃபார்முலா பயன்படுத்தி நீங்கள் வந்து செய்யலாம் சொல்லியிருக்காங்க. இது சதுரத்தில் இருக்கக்கூடிய அந்த களங்களின் எண்ணிக்கை சரியாக இல்லாத பட்சத்தில், அதாவது சமமாக இல்லாத பட்சத்தில் m×n ப்ளஸ் m-1 ப்ளஸ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா m-2 n2 அப்படி போட்டு +0 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃபாக தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு டஃபாக கேட்க மாட்டாங்க ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா சதுரம் முடிஞ்சது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வகம். ஸோ செவ்வகங்களின் எண்ணிக்கை, அதாவது கொடுத்துக்கூடிய செவ்வகங்கள் எண்ணிக்கை சமமாக இருந்துச்சுனால் n×n+1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற தெரியும். இது பார்த்திங்க அப்படின்னா எதில் படிச்சிருப்பீங்க நீங்கள் வந்து எண்ணியல், அதாவது கூட்டுத்தொடரா இந்த நம்பர் எண்ணிக்கை கூடுதல் கண்டுபிடிக்கணும், இயலங்களின் கூடுதல், முழு எண்களின் கூடுதல், இந்த மாதிரி கட்டுப்பாங்களே அதில் வரும், இந்த ஃபார்முலா வரும் ஓகேவா, அதில் வரும். இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர், அதாவது 1 ஸ்கொயரு ப்ளஸ் 2 ஸ்கொயரு ப்ளஸ் 3 ஸ்கொயர், இந்த மாதிரி போய்ட்டு இருந்துச்சுன்னா இதோடைய இந்த கூடுதல் கண்டுபிடிக்க பார்த்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. n×n+1 2n+1 டிவைட் பை 6 இது கண்டுபிடிப்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 1³ இந்த மாதிரில 1³ ப்ளஸ் 2³ அடுத்து க்யூப், இந்த மாதிரி க்யூஃபாக போடும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபார்முலா கீழே இருக்க ஃபார்முலா n×n+1 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த செவ்வகத்தில் எண்ணிக்கை சமமாக இல்லாமல் இருந்தால் m×n+1 டிவைட் பை 2 n×n+1 டிவைட் பை 2 இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒரு புள்ளியிலிருந்து பிரிக்கப்பட்ட முக்கோணங்களின் எண்ணிக்கை. ஒரு புள்ளி இதிலிருந்து பிரிச்சிருக்காங்க வச்சுக்கோங்க, முக்கோணங்கள் ஓகேவா. இந்த மாதிரி ஒரு முக்கோணம், இந்த மாதிரி முக்கோணம் இருந்தால் அதுக்கு ஃபார்முலா என்னன்னா n×n+1 டிவைட் பை 2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஒரு முக்கோணத்தில் அமைந்த முக்கோணங்களின் எண்ணிக்கை. ஒரு முக்கோணத்துக்குள்ள பல முக்கோணங்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கான ஃபார்முலா என்னன்னா n×n+2 அடுத்து பார்த்தீங்கன்னா 2n+1 டிவைட் பை 8 அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலே பார்த்தாலே அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க, இங்கே பார்த்திங்க அப்படின்னா 8 அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க ஓகே. அந்த இடத்துல அந்த ஃபார்முலா தான். இங்கே 6 அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க, இங்கே என்ன போட்டிருக்காங்க, அதாவது 8 அப்படிங்கிறத போட்டிருக்காங்க, அந்த 2 மட்டும் மாற்றிருக்காங்க. அடுத்து ஒன்றின் கீழ் அமைந்த இணைகரங்களின் எண்ணிக்கை n×n+1 டிவைட் பை 2. முக்கோணங்கள் அதான் வருது, இணைகரங்களும் அப்படி தான் வருது ஓகே, ஒரே ஃபார்முலா தான் வருது. மேற்கண்ட சூத்திரங்களை பயன்படுத்தி வடிவியல் உருவங்களின் எண்ணிக்கையை கண்டறியலாம். ஆனால் நேரத்தை குறைக்கும் பொருட்டு எளிய முறைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் செய்யணும். ஆனால் நமக்கு டைமிங் வந்து பார்த்தா குயிக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இன்னொரு முறையில் போட்டிருக்காங்க, வாங்க பார்க்கலாம் ஓகேவா. சூத்திரங்களை பயன்படுத்தி கண்டறிதல் முதல்ல பார்க்கக்கூடிய மெத்தடு அதில் போட்டிருக்காங்க. வரிசை களம் சமமாக இருக்கும் பட்சத்தில் சதுரங்களில் உள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கையை கண்டறிய உதவும் எளிய முறை. 1லிருந்து ஆரம்பித்து வரிசை அல்லது களத்தின் எண்ணிக்கைக்கு வரும் வரை வர்க்கப்படுத்தி கூட்டினால் கிடைக்கும் இடையே சதுரங்களின் எண்ணிக்கையாகும். எடுத்துக்காட்டு பார்த்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா. எழுத்தா தியரியை பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது, அது எடுத்துக்காட்டுன்னு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா. எப்படி போடுறாங்க பாருங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் 3 இருக்குது, இதில் 3 இருக்குது அப்படி தான். ஸோ 3 இருக்குது, இங்கே வரிசை 3 களம் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது வரிசை ஈக்குவல் டு களம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகேவா. அதாவது வரிசையும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா ரோ, இது காலம் அப்படி தான். ஸோ ரோ காலம் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே என்னது சமமாக இருக்குது. சமமாக இருக்கும் பட்சத்தில்
1 ஸ்கொயர் என்ன போட்டிருக்காங்க கீழே போட்டிருக்காங்களா, மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னது அந்த களம் வரிசை சமமாக இருக்கும் பட்சத்தில். அப்போ 1 ஸ்கொயர் என்ன 1 தான், 2 ஸ்கொயர் என்ன 4, 3 ஸ்கொயர் என்ன 9, எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும் 14 அப்படிங்கிறது வரும். அப்போ இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 14 சதுரங்கள் இருக்குது. ஓகேவாப்பா, சொல்ல புரியுதா? 1 2 3 4 5 6 7 8 9 இதே 9 ஆயிடுச்சா. ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்படி பார்ப்பாங்க. இந்த சதுரம் 1 10, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சதுரம் 1 11, அடுத்து இந்த சதுரம் 1 12, இது 1 13, இது 1 14. ஓகேவா? அப்படி கைக்கு என்னாலும் ஓகே தான். உங்களால் கைக்கு என்ன முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எண்ணிக்கோங்க. ஒருவேளை கைக்கு என்ன முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்னது கட்டாயம் இந்த ஃபார்மலைஸ் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் 14 சதுரங்கள் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா சதுரத்தில் அந்த வரிசை அதாவது ரோ காலம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேமாக இருக்கக்கூடிய மெத்தட். சேமாக இருந்தால் ஒன்றுமே பண்ண வேண்டாம். என்னது இருக்கக்கூடிய நம்பர் 3 இருக்குல்ல, 1லேருந்து 3 வரைக்கும் எழுதி ஸ்கொயர் பண்ணி கூட்டினா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் மெத்தடு. அடுத்து வரிசை களம் சமமில்லாத சதுரங்களின் எண்ணிக்கையை கண்டறிதல். எம் நாட் ஈக்குவல் டு என் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வரிசை மற்றும் களத்தின் எண்ணிக்கையை வரிசை அல்லது களம் 1 என்ற எண் வரை இரண்டிலும் ஒவ்வொன்றாக குறைத்து பெருக்கிக் கொண்டே வர வேண்டும். அவற்றை மொத்தமாக கூட்ட வேண்டும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா வரிசை அப்படிங்கிறது 1 2 3 4 5 5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போது ரோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 5ம், காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 4 இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுமே சேமாக இல்லை அப்படி தான். ஸோ என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அவங்க சொல்லியிருக்க மெத்தட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சதுரங்கள் எண்ணிக்கை முதல்ல வந்து ரோ அதாவது ரோவை போட்டிருக்காங்க. ரோங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 5, காலம் வந்து 4, ரெண்டையும் பெருக்கி என்ன போட்டிருக்காங்க 20 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பெரிய எண்ணை முதலில் எழுதினால் எளிமையாக இருக்கும். அடுத்து அந்த 4 இங்கே போட்டிருக்காங்க. அப்புறம் அதுக்கு 4க்கு முந்தின நம்பர் என்னது 3, அடுத்து 3, அடுத்து 2, அடுத்து 2 1 இப்படி பெருக்கிட்டே வந்திருக்காங்க. பெருக்கி கூட்டினா என்னது உங்களுக்கு அந்த இதில் உள்ள மொத்த சதுரங்கள் எண்ணிக்கை கிடைக்கும் போட்டிருக்காங்க. எப்படின்னா ஸோ இது வந்து 5 இது 4 அப்படி தானப்பா. ஸோ 5 × 4 போட்டிருக்காங்களா. அடுத்து இந்த 4 இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 4 × 4க்கு முந்தின நம்பர் என்னது 3, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3க்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 3 × 2, அடுத்து இந்த 2 இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. 2 × 1 வர வரைக்கும் என்னது நீங்கள் வந்து பெருக்கி கூட்டிக்கிட்டே வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இப்படி பண்ணால் என்னது இதுக்கான ஆன்சர் கிடச்சிரும். இது எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த சதுரங்களின் எண்ணிக்கை சமமாக இல்லாத பட்சத்தில். ஓகேவா? இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ இது பார்த்திங்கன்னா செவ்வகங்கள். ஓகேவா? இப்போ பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா சதுரம் ரெண்டுமே சதுரத்தை வச்சு பார்த்தோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதே மார்க்கில் செவ்வகம் வச்சு பார்க்கணும். ஓகேவா? செவ்வகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி சேமாக இருந்தால் அதே மெத்தட் தான். ஓகேவா? என்ன பார்த்தோம், இது 3 இருக்குது, இது 3 இருக்குது அப்படி தானே. ஸோ 3 சேமாக இருக்குது. எப்படி போட்டிருக்காங்க பார்க்கலாமா. 1 2 3 கூட்டியிருக்காங்க. அடுத்து இங்கே 1 போட்டிருக்காங்க, 6 கூட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்கள் களம் 3 வரிசை 3, அதாவது ரோ மற்றும் காலம் ரெண்டுமே 3 கொடுத்துருக்காங்க. செவ்வகங்கள் எண்ணிக்கை 6 கொடுத்துருக்காங்க. அதாவது இப்படி போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 1 2 3 இந்த மாதிரி 3 கூட்டியிருக்காங்க. அடுத்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த மாதிரி 3 கூட்டியிருக்காங்க. டோட்டலாக 6 வருது இல்லையா. ஸோ 6 இப்படி கூட்டிட்டு வரக்கூடிய விடையர்களை அந்த 2 விடையும் பிரிக்கிறாங்க. ஸோ 6 × 6 36 அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ 36 தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர். ஓகேவா? செவ்வகம் இல்லைப்பா, செவ்வகம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, சதுரம் மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. நம்ம இப்போ சதுரம்னா என்ன பண்ணியிருப்போம், இப்போ இது வந்து 3 இருக்குதா, இது 3 இது 3 வச்சுக்கோங்களேன். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் இப்படி போட்டு நம்ம வந்து டக்குன்னு அந்த 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 போட்டு 14 போட்டோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ 3 சேமாக இருக்குது அப்படி தானே. ஸோ ரோ அப்படிங்கிறது 3 இருக்குது, காலம் அப்படிங்கிறது 3 இருக்குது. ஸோ 3 இருந்துச்சு அப்படின்னா 1 + 2 + 3 எவ்வளோ வரும், 3 2 5 1 6 அப்படின்னு எடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காலம் எடுத்துக்கிட்டாங்க. காலம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 6 வரும். ஸோ 6 × 6 36 அப்படிங்கிறத அவங்க போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 36 செவ்வகங்கள் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்குதான். அடுத்து எடுத்துக்காட்டு 2. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா சமம் இல்லாமல் இருக்குது அப்படி தான். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா 4 காலம் இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா 3 ரோ தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வெயிட் பண்ணுங்கள், இது வந்து காலம். ஓகேவா? ஸோ 4 காலம், இது பார்த்திங்கன்னா 3 ரோ. ஓகே, நான் மாற்றி சொல்லியிருக்கேன். ரோ காலம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக. ஓகேவா? ரோ காலம். ஸோ அப்போ இல்லை இப்போ ரோ காலம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எத்தனை காலம் இருக்குது, 1 2 3 4 காலங்கள் இருக்குது அப்படி தான். ஸோ 1 நட்டுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா காலம் சொல்லுவாங்க. ஸோ காலம் அப்படிங்கிறது 4 இருக்குது. ஸோ 4 எல்லாத்தையும் கூட்டாங்க. 1 + 2 + 3 + 4 = 10 வரும். அதே மாதிரி ரோங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கூட்டினா 6 வரும். ஓகேவா? ஸோ இப்போ 10 × 6 போடணும். ஸோ 10 × 6 எவ்வளவு, 60 அப்படிங்கிறது வரும். ஸோ 60 செவ்வகங்கள் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது தான். ஓகேவா? இப்போ சிம்பிளான மெத்தட் கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிற புரியுதாப்பா? அதாவது செவ்வகம் மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குது, ஸோ இருக்கக்கூடிய எண்ணிக்கை போட்டுக்கிட்டாங்க. எண்ணிக்கை எல்லாத்தையும் கூட்டிட்டு அது ஒரு நம்பர் எடுத்துருக்காங்க, 10ன்னு வருது. அடுத்து அதே மாதிரிலாம் ரோ அப்படிங்கிறது எடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையும் கூட்டிட்டாங்க 6 அப்படிங்கிறது வருது. ஓகேவா? ஸோ அந்த 6ஐயும் இந்த 10ஐயும் பார்த்திங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ 10 × 6 60 அப்படிங்கிறது வருது. இல்லை 60 செவ்வகங்கள் இருக்குதான். ஓகேவா? ஸோ செவ்வகம் சதுரம் முடிஞ்சுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா
சதுரம் அல்லது செவ்வகத்தினுள் அமைந்த முக்கோணங்களின் எண்ணிக்கை கண்டறிதல். ஸோ இந்த போட்டிருக்காங்க இல்லையா, அது பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. ஒரு சதுரம் போட்டு அதில் இருக்கக்கூடிய முக்கோணங்கள் எண்ணிக்கையை கேட்குறாங்க. இது எப்படி நம்ம கைட்டு எண்ணிடலாம் அப்படிதானப்பா. ஸோ கைட்டு எண்ணி போட்டிருக்காங்க, பார்க்கலாமா? தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கை 8, முக்கோணங்களின் எண்ணிக்கை 8×2, மொத்த முக்கோண எண்ணிக்கை 16 முக்கோணங்கள். எப்படி போட்டிருக்கான்னு தெரில, கொஞ்சம் பார்ப்போம். ஓகேவா? தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கையை கண்டறிந்து அவ்வெண்ணிக்கையை 2ஆல் பெருக்கி கிடைக்கும் விடையே முக்கோணங்கள் எண்ணிக்கை ஆகும். சதுரத்துக்குள்ளே இருந்தால் மட்டும். ஓகேவா? எத்தனை 1 தெரியுதாப்பா உங்களுக்கு? நான் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். மொத்தம் 8 முக்கோணம் இருக்கான். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? ஸோ 8 முக்கோணங்கள் உள்ளே இருக்க தான். இது பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியான முக்கோணங்கள். சதுரத்துக்குள்ளே இருந்தால் மட்டும். ஓகேவா? சதுரத்துக்குள்ளே இப்போ 8 முக்கோணங்கள் நம்ம எண்ணிட்டோம். ஸோ தனியாக எண்ணியாச்சு. ஓகேவா? முக்கோணங்கள் எண்ணிக்கை போட்டு அடுத்து அது கூட 2 மட்டும் பெருக்கிறதுலாம் போதுமா? ஓகேவா? சொல்ல புரியுதாப்பா? தனித்த முக்கோணங்கள் எண்ணிட்டு அது கூட 2 மட்டும் பெருக்கி எழுதுனா நமக்கு என்ன கிடைக்குமா? அந்த சதுரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கோணங்கள் எண்ணிக்கை கிடைச்சிருமா? ஸோ 8×2 16 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்சர் 16 முக்கோணங்கள் தான் இது இருக்குமா? ஓகேவா? எண்ணி பார்த்தா தெரியும். ஸோ கைட்டு எண்ணி பார்க்குறத விட இது சிம்பிள் மெத்தட் தானே. ஸோ தனித்த முக்கோணங்கள் முதல்ல எண்ணுங்க. 8 முக்கோணங்கள் வந்துருது, அது கூட 2 மட்டும் தான் நீங்கள் பெருக்க போகிறீங்க. = 16 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 2 கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சதுரத்துக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? முதல்ல வெளிச்சதுரத்தில் உள்ளது எண்ணிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? 8 முக்கோணங்கள் இருக்குதா? ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உள் சதுரத்துக்குள்ளே பெருக்கியிருக்காங்க. உள் சதுரத்தில் இருக்குது 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? வெளியே 8 உள்ளே 8 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மேல் மெத்தட் மாதிரி பண்ண போகிறோம். ஓகேவா? உள் சதுரத்தில் வெளி சதுரத்தில் 8, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உள் சதுரத்தில் 8, மொத்த முக்கோணம் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ அதே மாதிரி தான் போன டைப். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு வெளி முக்கோணம் எவ்வளோ இருக்குது? 8 இருக்குதா? ஸோ 8 கூட 2 பெருக்கி 16. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உள் முக்கோணத்தில் எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது, அது கூட 2 பெருக்கி 16. ஸோ 16 16 32 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த ஒட்டுமொத்த சதுரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கோண எண்ணிக்கைன்னு கேட்டால் 32 முக்கோணங்கள் உள்ளது. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. எல்லாமே இங்கே 2 தான் பெருக்க போகிறீங்க. ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ ஒரு முக்கோணத்தில் வெளி முக்கோணம் இருக்குது அப்படின்னா முதல்ல முக்கோணங்கள் எண்ணுறீங்க. வெளி முக்கோணங்கள் எண்ணிட்டு அது கூட 2 மட்டும் பெருக்கி எழுத போகிறீங்க. ஒருவேளை இந்த மாதிரி கொடுத்துருந்தா நீங்கள் வந்து என்னது உள் முக்கோணத்தையும் எண்ணணும், வெளி முக்கோணத்தையும் எண்ணணும். வெளி முக்கோணத்தில் 8 இருந்தால் 8 கூட 2 பெருக்க போகிறீங்க. சப்போஸ் 7 இருந்தால் 7 கூட பெருக்க போகிறீங்க. 6 இருந்தால் 6 கூட 2 பெருக்க போகிறீங்க. பெருக்கி ஆட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இது பார்த்திங்க அப்படின்னா சதுரத்துக்குள்ளே அமைஞ்ச முக்கோணங்கள் எண்ணிக்கையை கண்டறிதல் முடிஞ்சது. அடுத்து பார்த்திங்கன்னா தனித்தனி சதுரங்கள் தொடர்ச்சியாக இணைந்து உருவாக்கும் உருவங்களில் உள்ள முக்கோணங்கள் எண்ணிக்கை கண்டறிதல். அதாவது 2 சதுரங்களை ஒன்றா இணைச்சி அதுக்குள்ளே முக்கோணங்கள் கொடுத்து நிறைய எண்ணுவாங்க. ஓகேவா? அது பார்த்திங்க அப்படின்னா இப்படி கண்டுபிடிக்கலாம், பார்க்கலாம். முக்கோணங்களின் எண்ணிக்கை தனித்த முக்கோணங்கள் எண்ணிக்கை பெருக்கல் 2 ப்ளஸ் இணைப்பு புள்ளிகளின் எண்ணிக்கை சதுரம் செவ்வகத்தின் முனைகள் இணையும் இடம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம தனித்த முக்கோணம் எண்ணணும், எண்ணி அது கூட 2 பெருக்கணும். மேலே பார்த்தோம் அதே மெத்தட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இணைப்பு புள்ளிகளின் எண்ணிக்கை, அது 2 சதுரத்தை இணைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இணைப்பு புள்ளிகளின் எண்ணிக்கை எவ்வளவோ அதையும் நீங்கள் கூட்டிக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ தனித்த முக்கோணம் முதல்ல என்ன ஓகேவா? இதில் 8 கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் எத்தனை கொடுத்துருக்காங்க? டோட்டலாக 16 அப்படிங்கிறது கிடைக்கும். இதில் 8 முக்கோணம், இதில் 8 முக்கோணம். ஓகேவா? ஸோ டோட்டலாக எத்தனை? 16 முக்கோணங்கள் இருக்கும். 16 2 போடணும் இல்லையா? ஸோ இந்த 8க்கு 2 போடுவீங்க, அடுத்து இந்த 2 8க்கு இந்த 8க்கு தனியாக 2 போடுவீங்க. பிறகு எவ்வளோ வரும்? 16 32 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? 32 2 சதுரங்கள் இணைக்கூடிய இடங்கள். ஓகேவா? இதில் ஒரு புள்ளி இருக்குது, இதில் ஒரு புள்ளி இருக்குதா? இணைப்பு புள்ளி. அப்போ இணைப்பு புள்ளி எத்தனை? 2 புள்ளிகள் இருக்குது. ஸோ அப்போ அந்த 2 நீங்கள் கூட்டிக்கிடணும். ஸோ ஏற்கனவே 32 முக்கோணங்கள் இருக்கும், ப்ளஸ் 2 இணைப்பு புள்ளிகள் இருக்கு இல்லையா, அந்த 2 கூட்டிங்கன்னா 34 அப்படிங்கிற ஆன்சராக கிடைக்கும். ஸோ இதில் 34 முக்கோணங்கள் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருதா? சொல்ல புரியுதா? சேம் மெத்தட் தான்ப்பா, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெளி முக்கோணம் எண்டிங் எத்தனை? 8 முக்கோணம் வரும். இதில் ஒரு 8 முக்கோணம் இருக்கும். எத்தனை முக்கோணம் ஆச்சு? 11 முக்கோணம் ஆச்சு. 2 பெருக்கணுமா? ஸோ 2 பெருக்கிக்கோங்க. 16 32. ஓகேவா? இணைப்பு புள்ளிகள் எத்தனை இருக்குது? இந்த மாதிரி இணைப்பு புள்ளிகள்லாம் கணக்கில் கொடுக்க மாட்டாங்க. புள்ளிகள் வந்து நம்மளாம் எடுத்துக்கணும். ஓகேவா? இது ஒரு சதுரம், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சதுரம். அப்படி தானே? அப்போ 2 இணைக்கக்கூடிய புள்ளியை நம்ம ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த புள்ளி இணைக்கணும். ஸோ 2 புள்ளி எடுக்கணும். ஓகேவா? அப்போ 2 புள்ளி ப்ளஸ் 2 கூட்டினீங்கன்னா 34 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ப்ளஸ் 2 34. ஸோ இதில் 34 முக்கோணங்கள் உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 சதுரங்கள் இணைச்சிருக்காங்க. முதல்ல வெளி முக்கோணங்கள் எண்ணணும். இதில் 4, இதில் 4, இதில் 4. ஓகேவா? டோட்டல் எத்தனை ஆச்சு? 12 ஆச்சா? 12 கூட என்ன பெருக்க போகிறீங்க? 2 பெருக்க போகிறீங்க. ஸோ 12 × 2 எவ்வளவு? 24 வரும். இணைப்பு புள்ளிகள் எத்தனை இருக்குது? 24 இருக்குது. ஓகேவா? 24 இணைப்பு புள்ளிகளை பாருங்கள். இந்த சதுரத்தை இணைக்கிறதுக்கு 2 புள்ளி, அடுத்து இந்த சதுரத்தை இணைக்க பார்த்தீங்கன்னா 2 புள்ளி. டோட்டல் எத்தனை இருக்குது? 4 இணைப்பு புள்ளிகள் இருக்குது. ஸோ 24 + 4 28 இருக்கும். ஓகேவா? 28ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கை. நீங்கள் ஞாபகம் வேண்டிய ஒன்று தான். ஓகேவா? இந்த மாதிரி இணைப்பு கூட்டங்கள் கொடுத்தா எத்தனை சதுரங்கள் பார்க்கணும், அத்தனை சதுரம் இணைச்சிருக்காங்கன்னா அத்தனை புள்ளிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். சப்போஸ் 4 இருந்துச்சுன்னா எத்தனை புள்ளி இருக்கும்? அதில் 4 சதுரங்கள் இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் 6 புள்ளி இருக்கும். இதில் 3 சதுரங்கள் இருக்குது, 4 புள்ளி இருக்குது. சப்போஸ் 2 சதுரங்கள் இருந்தால் 2 புள்ளி இருக்கும். ஓகேவா? அதை நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியிலிருந்து பிரிக்கப்பட்ட முக்கோணங்களின் எண்ணிக்கையை கண்டறிதல். மொத்த முக்கோணங்களை கண்டறிய 1லிருந்து ஆரம்பித்து தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கையை
வரும் வரை எழுதி கூட்ட வேண்டும். இப்போ வரைக்கும் இது வந்து பாருங்கள் ஒரே புள்ளியில் ஆரம்பிச்சிருக்காங்க முக்கோணம். அதில் வந்து 1 2 3 4 வரை போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி இருந்து அப்படி கண்டுபிடி பார்க்கலாமா? முதல்ல அவங்க எழுத சொல்லியிருக்காங்க 1லேருந்து 4 வரைக்கும் எழுதிக்கோங்க. 4 வரைக்கும் எழுதிட்டு எல்லாத்தையும் கூட்டிடுங்க. 1 2 3 4 தனித்தனியாக கூட்டிடுங்க. 1 + 2 + 3 + 4 = 10. ஸோ இதில் 10 முக்கோணங்கள் உள்ளது என்று அர்த்தம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அதே முக்கோணத்தை 2 பிரிச்சிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? முதல்ல கீழே உள்ளதை இப்போ எழுதிருங்க. 6 முக்கோணம் இருக்குதா, தனித்தனியாக கூட்டிடுங்க. 1 + 2 + 3 + 4 + 5 + 6 கூட்டினா எவ்வளோ வரும்? 21. அதே மார்க்கில் மேலே இருக்கு இல்லையா, அதே மாதிரி கூட்டிடுங்க. 1 + 2 + 3 + 4 + 5 + 6 21. ஸோ 21 21 எவ்வளவு? 42 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். 42 முக்கோணங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றன் கீழ் ஒன்றமைந்த இணைகரங்களின் எண்ணிக்கையை கண்டறியும் முறை. ஒரு புள்ளியிலிருந்து பிரிக்கப்பட்ட முக்கோணங்களை கண்டறியும் முறை போன்றே இணைகரத்தையும் கண்டறியலாம். 1 2 3 4 இருக்கு இல்லையா, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி கூட்டிடுங்க. ஓகேவா? தனித்த இணைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 4. அப்போ தனித்தனியாக இன்னும் கூட்ட போகிறீங்க. ஓகேவா? 1 + 2 + 3 + 4 எவ்வளவு? 10 அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லை 10 இணைகரங்கள் உள்ளது. அடுத்து ஒரு முக்கோணத்தில் அமைந்த முக்கோணங்கள் எண்ணை கண்டறிதல். ஒரு முக்கோணம் இருக்குது, அதுக்குள்ளே பல முக்கோணங்கள் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. என்ன ஃபார்முலா பார்க்கலாமா? முதல்ல பாருங்கள் 1 2 3 4 சொல்லி 4 மட்டும் போட்டிருக்காங்க. ஓகேவா? முக்கோணம் மட்டும் கரெக்டாக எடுத்துருக்காங்க. முக்கோணத்தை எடுத்துக்கிட்டு n = போட்டிருக்காங்க. ஸோ n = 4, அதாவது 4 முக்கோணம் எடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. n × n + 2 2n + 1 / 8 அப்படின்னு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இங்கே என்னங்கிறது என்னது? 4 அப்படிங்கிறத எடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் n இருக்கிற இடத்துல போகிற 4 போட போகிறீங்க. ஓகேவா? ஸோ 4 × 4 + 2 2 × 4 + 1 / 8 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ முதல்ல ப்ராக்கெட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 4 × 4 + 6 இங்கே 4 8 + 1 9 ஆயிரும். ஓகேவா? ஸோ 4 அடுத்து பார்த்தீங்கன்னா 6 × 9 / 8ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ 8 அடிப்பாங்கன்னா 1 நாள் 4 4 8 1 2 2 2 6. ஸோ 3 27 அப்படிங்கிற ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ 3 27 27 முக்கோணங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இதில் நீங்கள் ஞாபகம் வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஓகேவா? என்னது? ஃபார்முலா மட்டும். என்ன ஃபார்முலா? ஒரே ஃபார்முலா தான். n × n + 2 2n + 1 / 8 அப்படின்னு ஞாபகம் வைக்கணும். ஓகே, அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா நீங்கள் முக்கோணத்துக்குள்ளே முக்கோணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கைமுறையாக கண்டறிதல். இது பார்த்திங்கன்னா மேனுவல் கவுண்டிங். ஓகேவா? சூத்திரங்கள் பயன்படுத்த இயலாத சூழலில் கைமுறையாக வடிவல் உரங்களை கண்டறிய வேண்டும். எடுத்துக்காட்டு 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்னு பாருங்கள். 1 2 3 4 5 கையில் எண்ணி போட்ட வேண்டியதான். ஓகேவா? சதுரங்கள் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது? 10 சதுரங்கள் தான் இதில் இருக்கும். ஓகேவா? 10 எண்ணி போட்டிருக்காங்க. வேறு என்னது? இது பற்றி ஈஸி தான் தெரியும் உங்களுக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா கைட்டு எண்ணி போடுறது 1 2 3 4 5 6 7 8 9 9 முக்கோணங்கள் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும், கொடுத்துருக்குறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இது ஈஸி தான். ஓகே, 1 2 3 4 5 6 இந்த மாதிரி கைட்டு எண்ணி போடுற கொடுத்துருக்காங்க. கைட்டு எண்ணி எல்லாருமே போட்டுருங்க அப்படி தானே? ஸோ சொல்லவே வேண்டாம், மேலே மட்டும் பார்த்தாச்சு. ஓகேவா? சூத்திரங்கள் மற்றும் கைமுறை இணைத்து ரெண்டுமே யூஸ் பண்ணி அந்த வடிவங்களை கண்டறிந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த வடிவத்தில் எத்தனை கேட்குறாங்க? சதுரத்தம் கண்டுபிடிக்க. ஓகே, சதுரம் கண்டுபிடி கேட்குறாங்க. பார்க்கலாமா? முதல்ல நடுவில் உள்ள பகுதியை சூத்திரத்தை பயன்படுத்தி கண்டறியலாம். எப்படி? இங்கேயே 2 இங்கேயே 2. ஓகேவா? அப்போ 2 என்ன போடலாம்? 1² + 2² = 1² 1 2² 2² 4. ஓகேவா? அப்போ 4 + 1 5 அப்படிங்கிறது கிடைக்கும் உள்ளே இருக்க சதுரத்துக்கு. ஓகேவா? அடுத்து வெளியே இருக்கக்கூடியது எத்தனை? ஒரு 4 அப்படி தானே? ஸோ 1 2 3 4 4 சதுரங்கள் இருக்கா? ஏற்கனவே 5 சதுரங்கள், அடுத்து ஒரு 4 சதுரம், டோட்டல் எவ்வளவு? 9 சதுரங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் இந்த படத்தில் இருக்கும். 9 சதுரங்கள் இதில் இருக்கும். அடுத்து எடுத்துக்காட்டு 2. இதில் பார்த்திங்க அப்படின்னா முக்கோணம் கேட்குறாங்க அப்படி தான். முக்கோணம் ஏ முக்கோணத்தில் ஏ முக்கோணம் என்னது? இந்த இது. ஓகேவா? ஏ முக்கோணத்தில் பார்த்திங்க அப்படின்னா 1 2 3. ஓகேவா? இது 1 3 முக்கோணம் 3 கூட்டியிருக்காங்க. அடுத்து பி முக்கோணத்தில் 1 2 3 கூட்டியிருக்காங்களா? 3 3 6 வரும். ஓகேவா? ஸோ மறைந்துள்ள முக்கோணங்கள் பார்த்திங்க அப்படின்னா A2 + B2. ஓகேவா? A2னா இது இது அப்படி தானே? A2 + B2 அது கூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா A3 + B3. அடுத்து A1 + B1 + A2 + B2 இந்த மாதிரி சேர்த்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு முக்கோணமாக வரும். ஓகேவா? அது ஒரு முக்கோணம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 ஒரு 2 + 1 எவ்வளவு? 15 முக்கோணங்கள் பக்கத்தில் எழுதியிருக்கும். கையில் எண்ணி போடக்கூடியதான். ஃபார்முலா யூஸ் பண்ணலை, நம்மளால் நேம் வச்சு பண்ணணும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் மார்க் இருக்குல்ல, இதில் உள்ள முக்கோணங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ முக்கோணத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6. ஓகேவா? அதை எப்படி போடலாம்? வரிசையை கூட்டி ஆட் பண்ணிடலாம். 21. அதே மாதிரி 6 கீழே உள்ளது பார்த்திங்கன்னா 21 வரும். டோட்டலாக 42 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனி முக்கோணம் போட்டிருப்பாங்க. ஓகே, அந்த இருக்குல்லையே அப்படிலாம் போட்டிருப்பாங்க. இப்படி போட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்படி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் போட்டு தனித்தனியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு முக்கோணம் வரும். அப்படி சொல்லி தனியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு 2 முக்கோணம் வரும், இதில் ஒரு 2 முக்கோணம் வரும். டோட்டலாக 42 ஒரு 44. ஓகே, எவ்வளோ ஆச்சு? இங்கே ஒரு 2 3 2. ஓகே, 42 + 6 எவ்வளவு? 48. ஸோ இதில் 48 முக்கோணங்கள் பார்த்திங்கன்னா இருக்கும்.
அடுத்து எடுத்துக்காட்டு 4 ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இணைப்பு புள்ளிகள் இருக்குது, அதையும் சேர்த்து போடணும் ஓகேவா. மேலே பார்த்தா அதே முறை தான், அந்த இணைப்பு புள்ளிகள் மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும் ஓகே. 3 புள்ளி கொடுத்துருக்காங்க ஓகேவா. தனித்த முக்கோணங்கள் எண்ணிக்கை 12, இணைப்பு புள்ளிகள் எண்ணிக்கை 4, மறைந்திருக்கும் முக்கோணங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கையாக கண்டறிய வேண்டும் ஓகேவா. 1 2 3 4 5 கொடுக்குறேன். ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா. ஸோ முக்கோண எண்ணிக்கை மறைஞ்சிருக்கும் எல்லாம் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா 12 2 24 + 4 + 1 = 29. ஸோ 29 முக்கோணங்கள் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும் ஓகேவா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதே மார்க்கில் சதுரங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 41 சதுரங்கள் இருக்கும் ஓகேவா. நீங்கள் ஆட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 41 சதுரங்கள் இதில் இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு இது சதுரம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள முக்கோணங்கள் எடுத்துருக்காங்க, எனக்கு எடுத்துருக்காங்க. ஸோ முக்கோணங்கள் தான் ஓகேவா. இதே மாதிரி ஆட் பண்ணி ஒவ்வொரு முக்கோணம் ஃபஸ்ட் இந்த சதுரம், அடுத்து இந்த சதுரம், அடுத்து இந்த சதுரம், இந்த சதுரம், அடுத்து பார்த்திங்கன்னா உள்ள இந்த சதுரம் எல்லாத்தையும் இப்படி ஆட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இது உங்களுக்கு 44 சதுரங்கள் கிடைக்கும் ஓகேவா. மேலே பார்த்தோன்னா அதே மெத்தட் தான்ப்பா, மெத்தட் மட்டும் மாற்றாம நீங்கள் போட போகிறீங்க ஓகேவா. அதே மெத்தட் தான் ஓகேவா. அடுத்து ஸோ பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்காங்க ஓகே, அவ்வளோதான். ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா இந்த டாபிக் முடியுது ஓகேவா. இதுக்கான ஃப்ரீ டெஸ்ட்டும் கொடுக்குறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 சம் இருக்குது ஓகேவா. 50 சம் இருக்குதுப்பா. 50 சம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதாக இருக்குது பாருங்கள், பயிற்சி வினாக்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 50 சம் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 50 சம் தான் இருந்துச்சு ஓகே. 48 49 50 ஓகே. 50 சம் இருக்குது. ஸோ எல்லாமே நான் கொடுத்த அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் போடுங்க. ஸோ கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி டெக்னீஷியனுக்கு கட்டாயம் இந்த சம் வரும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஆர்பிக்கு வந்து ஏஎல்பி டெக்னீஷியனுக்கு மாடல் கொஸ்டின் வந்து போட்டிருந்தேன் உங்களுக்கு ஓகேவா. ஸோ அதில் அந்த படங்கள் இன்றைக்கி கண்டறிதல் ஒன்று இருந்துச்சு கட்டாயம். ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒன்று கேட்க சான்சஸ் அதிகம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போடுறேன். டெஸ்ட் வந்து நாளைக்கு கண்டக்ட் பண்ணுறோம் ஓகேவா. இன்றைக்கி வீடியோ கிளாஸ், நாளைக்கு டெஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. ஸோ ஆல்ரெடி குரூப் 4க்கு டெஸ்ட் போயிட்டு இருக்குது ஃப்ரீயாக. எல்லாம் அட்டன் பண்ணி எக்ஸாம் வாங்கிறதுக்கு பாஸ் ஆகி அரசு வேலை வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இது பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.